இல்ல குட்டிக்கருவாயா தடியா உங்க 2 பேர்த்திட்ட நீ ஒரு கேள்வி கேட்பேன். நீங்க மட்டும் சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா தருவேன் பாத்துக்கங்க. பதில் சொல்ல தயார்னா சொல்லுங்க, கேள்வி கேட்க நான் தயாரு. எனக்கு தெரியும் கண்டிப்பா எனக்கு தெரியும்டா. நீ என்ன கேள்வி கேளு. அப்ப நான் மட்டும் முட்டாளாடா? என்கிட்ட கேளு, நானும் பதில சரியா சொல்லுவேன். கேள்வி என்னன்னு கேளு. அப்ப சரி, 2 பேத்துக்குமே நான் ஒரு கேள்வி கேட்கறேன், சொல்லுங்க. என்ன ஒரே கேள்விதான், அதுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா 500 ரூபா. கேள்வி கேட்கட்டா? சரி, இப்ப கேள்விக்கு போவோமா? நமக்கு முட்டை இருக்கு பாத்தீங்களா? முட்டைக்கு நடுவுல என்ன இருக்குன்னு பதில சொல்லுங்க பாப்பா. கத்தாதீங்கடா 2 பேரும். சரி குட்டிக்கருவாயா, நீ முதல்ல சொல்லு. சரியா சொல்லுனா காசு உனக்கு, அப்படி இல்லைன்னா தடி எனக்கு போயிரும் பாத்துக்க. சரி சொல்லுங்க. முட்டைக்கு நடுவுல என்ன இருக்க போகுது? முட்டைக்கு நடுவுல கருவு இருக்கும், அதாவது மஞ்ச கருவு. அதுதான் முட்டைக்கு நடுவுல இருக்கும். ஐயா தப்பு குட்டிக்கருவாயா. என்ன தடியனே நீ சொல்லு, நீயாச்சும் சரியான விடியா சொல்றியா பாப்பா? என்னடா இது, மஞ்சக்கருவு தானே இருக்கும், வேற என்ன இருக்கும்? இப்படி சொல்லி பாப்போம். குட்டிக்கருவாயா, முட்டைக்கு நடுவுல கோழி குஞ்சு குட்டி இருக்கும்டா. எப்படி உன் மகர மாதிரி இருக்குது. 2 பேர் சொன்ன பதிலுமே தப்பு. அதனால 500 ரூபா எனக்கு தான் பாத்துக்க. உங்க கேள்விலாம் முடிஞ்சு போச்சு, நான் கிளம்பட்டுமா? அது எப்படிடா முடியும்? பதில சொல்லாம நீ இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. ஒழுங்கா பதில சொல்லிட்டு போ. பதில் தானே நான் சொல்றேன். முட்டைக்கு நடுவுல என்ன இருக்குன்னு கூட தெரியாது. இட்டு இருக்கும்டா, இட்டு. முட்டை 3 எழுத்து இருக்கா? முட்டைக்கு நடுவுல என்ன இருக்குது? இட்டு இருக்குது. அப்ப நான் சொன்ன விட தானே சரியான விட. நீங்க எல்லாமே தப்பா சொல்லி இருக்கிறீங்க. இது கூட தெரியாத கேன குப்பைங்களா இருக்கிறீங்க. நான் வரட்டா? இல்ல வந்தேன்னு வச்சுக்க, மூஞ்சி கிச்சிலாம் உடச்சு விட்டுரு. போடா மதங்க எதிர்ச்சு. என்னனே சரியாத்தான் நான் கேள்வி கேட்டிருக்கேன். தப்பா சொல்லி போட்டு இதுல மிதக்கமா வேற தெரியுறீங்களாக்கும். தப்பா சொன்னதுதான். என்ன திட்டினாலும் சரியாக போதா என்ன? வர சயின்டிஸ்ட் மூளையோட நம்ம மூளை பெருசாக்கிட்டே போகுது. எப்பப்பா இந்த பஸ்ஸுக்காரி அங்கிட்டு இங்கிட்டு வளைச்சு இழிச்சு ஓட்டிட்டு வந்து ஒன்றும் முடிய மாட்டேங்குது. உடம்பே அலட்டி போச்சுப்பா. எனக்கு வாந்தி கீதியெல்லாம் வந்துகிட்டு கிடக்குது. கொஞ்ச நேரம் இங்கே உட்காருவான். ஒன்றும் முடியல. இல்லைன்னா நகர்ந்து போனோம்னா மயக்க தள்ளுதே. இந்த ஊரு கடைசி ஊரா இருக்குது. வரதுக்குள்ள போதும் ஆயிப்போச்சு. ஐயா பையன் வேற பத்திரமா பாத்துக்கணுமே. பையன் டைட்டா பிடிச்சிக்குவோம். இல்லைன்னா என்ன பிசுறார் பையன் வந்து எடுத்துட்டு போனாலும் எடுத்துட்டு போயிடுவானுங்க. பையன் சரியா வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டே தூங்குவோம். இல்லைன்னா எவனா எடுத்துட்டு போயிடுவான். அட யார் இவன்? மனித குரங்கு மாதிரி இருக்கா. இவன் என்ன பையன் எவ்வளோ கெட்டியமா பிடிச்சி வச்சிருக்கா? ஒருவேளை பையக்குள்ள நிறைய பலகாரங்களுக்காரெல்லாம் வச்சிருப்பா போல. இங்க இருந்து பார்த்தாலே நல்லா அதிர்சம்லாம் தெரியுதே. அச்சோ, இவ தூங்குனாத்தானே இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியும். எப்படி இவ்வளவு தூக்க வைக்கிறேன்னு தெரியல. இவளே கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவா. எப்படியாச்சும் தூக்கிட்டு போயிடுவான். அடாடா தூங்கிட்டாடா, உட்காந்தமே தூங்கிட்டாடா. எந்த ஒரு காரியம் தெரியல, இவ்வளவு வேகமா தூக்கிவிட்டா நமக்கு ரொம்ப வசதியா போச்சு. அந்த பலகார பையன் அப்படியே நவுட்டிட்டு வந்துட வேண்டியதே. அச்சா, தூக்கத்துல கூட இவ்வளவு கெட்டியா புடிச்சிருக்காளே, எப்படி இவ்வளவு எடுக்க வைக்கிறது? இந்த மரத்தை வச்சு சொரண்டுவோம். கண்டிப்பா எந்திரிப்பா வருவேன். ஐயா என்னது இது? பாம்பு குட்டி இது மேல விழுந்துருச்சா? இன்னும் முணுமுணுட்டே கிடக்குது. என்னாச்சுன்னு தெரியலையே. அப்பா என்ன இந்த ஊர்ல வந்ததுல ரொம்ப தினுசாவே இருக்குது உடம்பெல்லாம். என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயே பலகார போய் தூக்கி விட்டானே. இல்லை குர்ரா, கருவேப்பிலை குர்ரா ஒழுங்கா. ஏமா குடுக்கறதுக்கா எடுத்திருக்கேன், நான் போயிட்டு வரேன். கிளவிய பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அக்கா உட்காந்து இருந்துச்சு. பலகாரம் பூரா பைக்குள்ள இருந்ததை பார்த்தேன். அதான் எடுத்துட்டு வந்துட்டேன் பாத்துக்க. இன்னைக்கு பூரா பலகாரத்தை நம்ம நல்லா சாப்பிடலாம் பாத்துக்க. என்ன ருசியா இருக்கும் இந்த பலகாரம், பார்க்கவே நல்லா இருக்குது. இம்புட்டு பலகாரத்தை கட்டிட்டு வந்திருக்கிறா. யாரு கொண்டு வந்திருப்பான்னு தெரியல. சரி வா கிளவி, நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். எனக்கு தான் முதல் கொடுக்கணும். நான் என்ன எடுத்துட்டு வந்தாலும் உனக்கு தானே முதல் கொடுக்குறேன். எனக்கு கொடு அண்ணா. முதல்ல பலகாரத்தை நான் தான் சாப்பிடுவேன். இல்லை 2 பேரும் அடிச்சுக்காம வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து நல்லா தின்னுங்கள போங்கள. வேற யாரெல்லாம் பிடுங்க போகிற அந்த பலகார பையே போய் தின்னுப்போ. இல்லை யார் பலகார பை கொண்டு போக முடியல பார்த்துக்க. எல்லாம் பணத்தை தான் திருடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுமா பலகார பைத்தியமா இருக்கும் போல. எங்கே பலகாரம் இருந்தாலும் தூக்கிட்டு வந்து புரியா அந்த பையன். என்னைக்கு நீ மொத்தம் வாங்க போறேன்னு தெரியல. போல முதல் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட யாரும் பார்த்து தொலைச்சிட்டு போகிறாங்க. சரில எனக்கு 2 பலகாரத்தை எடுத்து வைய. மொத்தத்தை நீங்கள் தின்னுப்படாதீங்க. என்ன ஒரு 2 பலகாரத்தை எடுத்து வையே. அடியே கருங்குயிலி எப்படி இருக்குதா? உன்னை பார்த்து எம்பட்டு நாளாச்சு. இப்போதான் என் வீட்டுக்கு வர உனக்கு வழி தெரிஞ்சாக்கோ. உன் தம்பி 2 பார்க்கணும் உனக்கு மனசாச்சு இருந்துச்சா இல்லையா? அடியே கை குழந்தையா அப்போ உன் தம்பி 2 இங்கே தூக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நீ என்னன்னே தெரியல பார்த்துக்க. உங்கள் அம்மா உன்னை வச்சு நல்லா பார்த்துக்கிட்டு இங்கே விடவே மாட்டேன்ட்டா பார்த்துக்க. இன்னைக்கு கருங்குயிலையும் உன் தம்பி 2 நல்லா வளர்ந்துட்டானுங்க பார்த்தியா? என்னடி வெறுங்காய வீசிட்டு வந்துருக்குற? பாட்டி நான் என்ன பண்ண முடியும்? வந்துகிட்டு இருந்தேனா அப்ப எவனோ ஒரு கருவாப்பைய பலகார பை திருடிட்டு போயிட்டியான். கண்ணு அசர முடியல பாத்துக்க. கண்ணு அசர்ந்து திரும்புறதுக்குள்ள அந்த பலகார பையை தூக்கிட்டு நவுசா ஓடி போயிட்டியான். மோட்டு திருடனா இருப்பியான் போல. எல்லா பணப்பையை திருடிட்டு போவாங்க. இது என்னமோ பலகார பை திருடிட்டு போகுது. பர்சு பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. பர்சு அடிக்கல. அந்த பலகார பையை மட்டும் தூக்கிட்டு போயிட்டியா. பாக்குறதுக்கு அப்படியே குரங்கு மூஞ்சி மாதிரியே இருந்துச்சு தெரியுமா? அடி இது ஊர்னாலே அப்படித்தானே எல்லாத்தையும் திருட்டிட்டு போகிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க பார்த்துக்க. இல்லை உன் தம்பி 2 கூப்பிட்றேன் பாரடி. ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை உனக்கு தம்பி 2 பார்க்கத்தான் வந்திருப்பேன். என்ன பண்ணுறது? பலகார போய் தொலைச்சி விட்டேன். இல்லை குட்டி கருவாயா வாங்கலை. உங்கள் அக்கா வந்திருக்கால வாங்கலை. என் தம்பிக்கு 2 பேரும் நல்லா இருக்காங்கல்ல. அவங்கள பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. மூஞ்சியோட அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு பார்த்துக்க. அதனால தான் ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன் பாட்டி.
இங்க வாத்தியாடி இது குட்டி கருவண்டு இது பெரிய கருவண்டு 2 கருவண்டு உன் கருவண்டு தாண்டி இல்ல அது யாரும் உங்களுக்கு தெரியலையா சின்ன வயசுல கருங்குழியில உங்க அக்கா இருப்பாள்ல அதால உங்க அக்கா கூட பிறந்த அக்கா அப்படியே ஒன்னே உரிச்சு வச்சிருக்கா பாத்தியா இத்தனை நாளா அவ வராம இருந்ததா இப்பதான் அடையாளம் கண்டுபிடிச்சு வந்திருக்கா பாத்துக்க எதே இவனா என் தம்பி இப்ப பஸ் ஸ்டாண்ட்லயே பலகாரப்பை திருடிட்டு போனதே இவன் தானே கருவாப்பையிலே சொந்த அக்காட்டே பலகாரப்பை திருடிட்டு போயிருக்கேல என்னல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற திருட்டு வேலை பாத்துக்கிட்டு இருக்கிறியாக்கா உனி எப்படி அம்மா அப்பா வளர்த்து விட்டாக்க இந்த கிளவிட்டு வந்து கெட்டு போயிட்டியா நீயே என்னல இப்படி குண்டு குண்டுன்னு பெருத்து போயிட்டீங்க பரவாயில்ல நல்லா தீனி போல சரி அதை உள்ள அக்காவனே பார்க்கலாம் தான் வந்தேன் தெரியுமா அக்காவனே பார்த்து எம்பிட்டு நாள் ஆச்சு அக்கா நீ கருங்குழலி அக்காவா உன்னைய பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு சின்ன குழந்தையா இருக்கும் போது நீ தூக்கி வச்சுட்டு சுத்துவ அதுக்கப்புறம் என் கண்ணுலயா படாம போயிட்டேன் மன்னிச்சிருக்கா உன் கையில இந்த பலகார பையன் நான் தான் தீனி விட்டு வந்துட்டேன் பாத்துக்க என் கருங்குழலி அக்கா எம்பிட்டு அழகாயிட்டா முன்னாடி இருந்ததோட அழகாயிட்டேன் இல்லை நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களே எங்களை தான் பலகார பையன் எடுத்துட்டு வாங்களே பலகாரத்தெல்லாம் உங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் தான் வந்தேன் பலகாரத்தை எடுத்துட்டு வாங்க போங்க அனுப்பிச்சிருக்க அருங்குழலி அக்கா நாங்கள் அதெல்லாம் எடுத்து எப்பயோ சாப்பிட்டோம் பார்த்துக்க வந்ததுமே பசியில் அம்புட்டே உருவி சாப்பிட்டுப்புட்டேன் எல்லாமே நல்லா இருந்துச்சுக்கா ஆமலை கருவாயா எப்படி நல்லா இல்லாமல் போகும் அக்கா பாசத்தில் போட்டதில் 4 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு போட்டு வச்சு உங்களுக்காக அந்த பலகாரத்தெல்லாம் 4 வருஷமாயே கொண்டு வர முடியல பார்த்துக்க இன்னைக்காச்சும் நேரம் கிடச்சமும் தூக்கிட்டு வந்துட்டேன் பார்த்துக்க 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பலகாரத்தை உங்களுக்காக பாசமாக போட்டு வச்சுட்டே இருப்பா நல்லா இருந்துச்சு தின்றீங்க பார்த்துட்டியா இதெல்லாம் அக்காவோட பாசங்கிறது ஐயே 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதா ஏன்க்கா இப்படி பண்ற நாங்கள் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதா சீக்கு வாட வந்துச்சு அப்பயே நான் தெரிஞ்சேன் நான் கூட பெருசா போட்டதுன்னு நினைச்சேன் ஆனா பார்த்தா இப்படி கொண்டு வந்துருக்குறப்பா சேல அக்கா போடுறது எப்பவும் நல்லா தான் இருக்கு ஏலே இங்கே ஒரு கொத்து புரோட்டா கடை பொண்ணு பார்த்துக்க அதுக்கு இங்கே ஒரு இடத்த பார்த்து கொடுத்தீங்கன்னா அப்படியே நான் உட்காந்துக்கிட்டே போட்டு கொடுத்துருவேல ஒரு 2-3 நாளைக்கு வேலை கிடச்சிச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன்ல கொஞ்சம் நிறைய வருமானத்தை பார்த்துட்டு போகலாம்ல 2-3 நாள் சும்மா இருக்க முடியாதுல்ல ஏதாவது ஒரு இடத்த பார்த்து கொடுங்களேன் ஏக்கா நான் நல்ல இடமா வச்சிருக்கிறேன் நீ வா கருங்குழலி அக்கா நீ தம்பி இருக்கமா நீ எதுக்கு வருத்தப்படுற வா போவோம் கருங்குழலி அக்கா இங்கே நீ கொத்து புரோட்டா கடையை போட்டுக்க எவை என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம் எல்லாமே நம்ம இடம் பாத்துக்க நீ தாராளமா போட்டுக்க என்ன இல்ல அதெல்லாம் இருக்கட்டும் அங்க ஒருத்தி பின்னாடி இருந்து அப்பா வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறியா யாருன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லி அப்பா வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறியாண்டா கருவாயா நான் தாண்டா பார்த்துட்டு இருந்தேன் இந்த பொண்ணு யாரா அப்படியே மனித குரங்கு மாதிரியே இருக்குடா அதனால தாண்டா பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னடா இப்படி இருக்கிற அந்த பொண்ணு ஏய் யார பார்த்து என்ன வார்த்தை சொன்னா எங்க அக்காடா அக்காவோட பந்தம் என்னன்னு தெரியுமா உறவு என்ன தெரியுமா ஒட்டி என்னன்னு தெரியுமா உனக்கு இதெல்லாம் தெரியுமாடா தெரியாதனமா பேசிக்கிட்டு இருக்கியா இதெல்லாம் தெரியுமா உனக்கு தெரியாதுடா கருவாயா உன் அக்காவா பரவாயில்ல அப்ப இனிமேல் எனக்கு மச்சான்னு சொல்லு இனிமேல் அந்த பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா எப்படியாச்சும் கேட்டு சொல்றா கருவாயா எனக்கும் வயசாயிட்டே போகுது கோதாவரின்னு உட்காந்தேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது கல்யாணம் பண்ணிவேடா ஏலே உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா என் சொந்த அக்கா உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேனா அதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது போடா பேசாட்டே ஆளுங்கள பாரு ஏற்கனவே கோதாவரின்னு சுற்றி தான் அப்படி உட்காந்து கிடக்குற எங்கள் அக்காவை தொல்லை பண்ண போறியா எங்கள் அக்காவெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது என் அக்கா எப்படி கிளி மாதிரி இருக்கிறா குரங்கு கையில பூமாலையை கொடுத்த மாதிரி ஆகி போயிடும் அப்புறம் போடா முத மச்சா இந்த ஜென்மத்துல நீதான் எனக்கு மச்சா நான் தான் உனக்கு மாமான்னு எழுதி வச்சிருக்கடா தடியா நானும் வந்து பார்த்துருக்கேன் ஓவரா சினிமா டைலாக் பேசிட்டு இருக்கா வாய் உடச்சுடுவேன் போடா முத அந்த இடத்த விட்டு ஆளுகளை பாரு நீ திட்டுறது கூட சுகமா இருக்கு கருங்குழலியே ஐயோ வெக்கமா இருக்கு என்னென்னமோ பண்ணுதே கருங்குழலி அக்கா அவனை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத அவன் சரியான கல்யாண பைத்தியம் 42 வயசாகி அவனுக்கு கல்யாணம் ஆகலன்ற ஏக்கத்துல அப்படி உன்னைய பொண்ணு கேட்டேன் நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத என்ன அவன் யாரா இருந்தாலும் அந்த இடத்துல அப்படித்தான் கேட்டிருப்பியான் அவனுக்கு ஒரு ஆச்சை இருக்கும்ல நமக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு பாவத்தை என்ன பண்றது விடு அதெல்லாம் நினைச்சுக்காத நீ வாரு கருவாண்டே நீ முதல்ல கூட சேர்றதுல நிப்பாட்டே அவன் ஒன்றும் சரிப்பட்ட ஆள் மாதிரி தெரியல பார்த்துக்க நல்லா முணுக்குங்காம வேலையை பார்த்துட்டு போற ஆள் மாதிரி இருக்கேன் அது மூஞ்சி பத்தியா விளங்கவே இல்லை அதுக்குள்ள மேல் பேசுற வேலை வச்சுக்காத கொத்து பரோட்டா போட்டு தர்றியா என் கருங்குழலி கொத்து பரோட்டா போட்டு தர்றியா குச்சி எடுக்க வாடா அட தடியா குச்சி எடுக்க வாடா நமக்கு மேல படுறாளே ஏண்டிய அங்க தடிய நீயே அவன் பாத்தியா அந்த பொம்பளை கிட்ட எப்படி பேசிக்கிட்டு கிடக்குறியான்னு அந்த பொம்பளை பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டியா இனி எங்க உன் பின்னாடி சுத்த போறான் போய் அவனை கவனிச்சு விட்டு வா என்னை விட்டு வேற பொண்ணு பேசுற இப்ப வரே பாடுறா நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இதை என் வாயால சொல்ல முடியாது இலே ஏன் வாயில சொல்றேன் வரட்டா இருடா இந்த தைரியம் தான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பார்த்துட்டு இருப்ப உனக்கு இந்த ஜென்மத்துல நான் தான் பொண்டாட்டி நான் தான் புருஷன் எல்லாமே மாமா என்ன தைரியம் தான் இவ்வளவு பார்த்துக்கிட்டு இருப்ப நீ கல்யாணம் நடந்துச்சு வச்சுக்க உனக்கு எனக்கு மட்டும்தான் இல்லன்னு வச்சுக்க அவ்வளவுதான் நான் ராட்சசியா வரதுக்கு தயங்க மாட்டேன் பாத்துக்க இல்லாத இவ கூட பேசலாம்னு பார்த்தேன்னு வச்சுக்க வாயை தெச்சு வச்சு போடுவேண்டா ராஸ்கோலு இந்த பாருமாமா இதான் கடைசியில் லாஸ்ட் இனிமேல் இவ கூட பேசுறத பார்த்தேன் அப்புறம் எப்படி எனக்கு ஒன்னே தெரியாது இப்ப கிளம்புறேன் ஏடி அப்போ உங்க அப்பன்னு நம்மள சேர்த்து வைக்க மாட்டேங்கிறியா நம்மளும் கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்ப இத்தனை வயசு வரைக்கும் நான் அப்படியே அமைதியாவே இருக்க முடியுமா வேற பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதை விட்டுரு தயவு செஞ்சு இங்க பாருமாமா இந்த ஜென்மம் இல்ல அடுத்த ஜென்மம் இருந்தா கூட நான் தான் உனக்கு பொண்டாட்டி நீ தான் எனக்கு புருஷன் இதை யாராலையும் மாத்த முடியாது எங்க அப்பனால கூட
இவ்வளவு தைரியமா நல்ல உங்க அப்பாட்ட பேசி எப்படியாச்சும் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கு போ. எப்பா நீ சொன்ன மாதிரியே அந்த ஆளை நல்லா வாங்கி விட்டுன்ட்டேன். நீ வா வீட்டுக்கு போவான். அட என்னது இது, இவங்களா பேசி இவங்களா முடிவு எடுத்துக்கிறாங்க. என்ன கிறுக்கு கூட்டமா இருக்கும் போலயே. எப்பா இந்த ஊருக்குள்ள வந்ததுல பார்க்க என் தம்பி முத கொண்டு கிறுக்கு போயிடலாமான்னு தான் தெரியறியா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.